தனது 3 வளர்ப்பு மகன்களை பிவிசி குழாயினால் அடித்து காயப்படுத்தியதாக மீன் டெக்னீஷியன் ஒருவர் சிரம்பான் செஷன் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 44 வயது சதீஷ்குமார் என்ற அந்த மீன் டெக்னீஷியன் நீதிபதி டத்தின் சுரிதா பூடின் மற்றும் நீதிபதி கனகேஸ்வரி ஆகிய 2 வெவ்வேறு நீதிபதிகள் முன்னிலையில் குற்றஞ்சாட்டப்பட்டார். கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலை 5:30 மணியளவில் சிரம்பான் தாமான் புக்கிட் முத்தியாராவில் உள்ள தனது வீட்டில் 15, 16, 19 வயதுடைய தனது 3 வளர்ப்பு மகன்களை பிவிசி குழாயினால் கண்மூடித்தனமாக அடித்து காயம் விளைவித்ததாக சதீஷ்குமார் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். அந்த 3 பிள்ளைகளின் சொந்த தாயாரான 39 வயது தாரணி என்பவர் அதே வீட்டில் தனது 16 வயது மகனுக்கு கத்தியின் மூலம் காயம் விளைவித்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். சதீஷ்குமார் 3 குற்றச்சாட்டுகளையும் தாரணி 1 குற்றச்சாட்டையும் எதிர்நோக்கியுள்ளனர். எனினும் இருவரும் குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியதால் சதீஷ்குமார் 33,000 ரிங்கிட் ஜாமீனிலும் தாரணி 5,000 ரிங்கிட் ஜாமீனிலும் விடுவிக்கப்பட்டனர். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.